இந்த தடவை நாங்கள் உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம போகலாம். இதுதான் வந்து இந்த லிமன் மியூசியமோட என்ட்ரன்ஸு. ஸோ வாங்க நம்ம உள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. இதுதான் வளர போகுது. ஃபஸ்ட்டு பூ அதுக்கப்புறம் தான் வளர போச்சு எல்லாம். இங்கே பாருங்க, உள்ள ஃபுல்லாக பழைய கால காரெல்லாம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கிஃப்ட் கார்டு மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு. இது எப்படின்னா உள்ளே இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி. ஸோ எல்லாம் படித்து முடிச்சுட்டு நம்ம வந்து ஏதாச்சும் சூஸ் பண்ணணும். ஸோ எல்லாம் கரெக்டாக வந்துச்சுன்னா அவங்க நம்ம ஒரு கிஃப்ட்டு தருவாங்க அவங்க. கார் பென் வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டோ 2000 GT. ஸோ இது வந்து எப்போ ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா 1968. கார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டயர் டைப் 55 baby. ஸோ இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணது 1939. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த காரு. குட்டியாக இருக்கு. ரொம்ப குட்டியாக இருக்கு இந்த காரு. ஹஷ்னி இங்கே பாரு. இந்த கார் பாருங்க எப்படி இருக்குன்னு. Homologeren heet dat. Dat betekent dat je alleen maar mag meerijden met zo'n oud model als je ook kan verkopen voor de straat. Dus deze is voor, moet het 20 van je kringel worden gemaakt. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து எவ்வளோ பழசு பார்த்தீங்கன்னா 194 பழசு கார். இது இதில் பஸ்ஸு. இது போகலாம். எப்படி இருக்கு பாருங்க ஸ்டெப்ஸ் எல்லாம். ஆனால் இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இது பாருங்க குட்டியா. இங்கே பாருங்க இந்த கார் பேர் பாருங்க, லின்கோலின் சீடன் 2008. பாருங்க செம்மையா இருக்கு. அதை பற்றி இதில் போட்டிருக்காங்க. செம்மையா இருக்குங்க காரு.
பின்னாடியே பைக் வேற இருக்கு. ஐயோ, இங்க பாருங்க, பின்னாடி பைக் வேற இருக்கு. இங்கே பாருங்க, அடுத்தது நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர் போகணும். அங்கே பாரு, இங்கே பாருங்க, டூட் மியூசியம். ஐயோ, இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஐயோ ஹர்ஷினி, ஹர்ஷினி, ஓ சவுண்ட் வருது. ஏன் அந்த குதிரை ஓடுவே டக் 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 டக்குன்னு அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. இது பேர் என்ன? மேம் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. One of the oldest in the world. One of the oldest in the world. லைட் எரியறது கூட இருக்கு. இங்க பாருங்க, லைட் எரியறது கூட இருக்கு. நம்ம விளக்கு அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம எனக்கு வச்சுருவோம். அப்புறம் இங்க 2 பேர் உட்காந்துக்குவாங்க. பின்னாடி நிக்கிறது கூட இருக்கு. நம்ம திங்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு போல. இது கிட்டத்தட்ட இன்ஜின் அப்படியே வெளியிலே அப்படியே தெரியுது. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின், கிட்டத்தட்ட ட்ரெயின்னே சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் காரு. இது வந்து ஜியோட கம்பெனி, ஜி கம்பெனி. இது இது வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் டக்கோட பாட்டியோட காரு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு கார்ட்டூனில் ஒரு குண்டு பாட்டி வந்து டொனால்ட் டக் அந்த டாக்கு. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்டீம் இன்ஜின் கார் தான். இது ஸ்டேரிங்கை பார்த்தா இவ்வளோ, இது டிராக்டரில் இருக்கிற ஸ்டேரிங் மாதிரி இருக்குது. அது இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் த கிளட்ச். இந்த ரெட் கலரில் அப்படி தடுக்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பூத கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் எதுவுமே தெரியல, என்னடா இருக்குன்னு பார்த்து கண்ணை வச்சு பார்த்தா இல்லை பிளாங்காக தானே இருக்குது. ஆனால் அதை வச்சு பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. உள்ள செம்மையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ அங்கே நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆக பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுல வந்து இதில் கலர் வரும், இதில் எந்த கலர் வராது. இல்லை
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே கிடது ஃபுல்லாக வந்து அந்த ஹாரனு, அப்புறம் இந்த மீடியமாக இருக்குது பார்த்தீங்களா நடுவில், அதெல்லாம் வந்து லைட்டு, அதுக்கு மேலே இருக்கிறது டயர் அந்த பெரிய டயர். இது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஹாரனு, இது அப்படியே பாம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அந்த காரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது அமுக்கணுன்னா அது வாயிலேருந்து சவுண்டு வர மாதிரி கொடுக்க வச்சுருக்காங்க. அப்புறம் 4 இது வச்ச மாதிரி அப்படி அமுக்கின மாதிரி வர மாதிரி அங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ டைமில் அப்படி இந்த மாதிரி கரடியோட தோல் இதெல்லாம் அந்த ஃபர்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் எப்படி அப்படியே போட்டு காமிச்சிருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்க குட்டி குட்டி வண்டி. வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலேயும் ஓடும், லேண்ட்லேயும் ஓடும். ஸோ வந்து நம்ம கடல்லையும் ஷிப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம நார்மலாக காருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நடிச்சுக்கிட்டு இதை நடிச்ச இது பாட்டு வாசிக்கிற இது நடிச்ச, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது வந்து இது உக்காதி இது உங்களுக்கு பின்னாடி டப்பால வைக்கிறது. நான் அது கூட தெரியாமல் இருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு பார்த்தோன்னா அப்படியே வெறும் பேப்பில் செஞ்ச மாதிரி இருக்குது ஃப்ளைட்டு. இதுக்கு பேர் வந்து ஸ்கைப்பு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஷேரட்டாக தான் இது வந்து இங்கே வந்து ரேடியேஷன் வரும். சைடில் பார்த்தா பெட்ரோல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்குது. இதுதான் இன்ஜின். இங்கே சைடில் இந்த பிளாக் கலரில் இருக்கிறது தான் இன்ஜின். இங்கே பாருங்க சைக்கிளில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பென்ஸ் காரு. ஸோ இதுக்கு வந்து ஆக்சிலேட்டர் இருக்குது, கிளட்ச் இருக்குது, அப்புறம் பிரேக் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இது எல்லாம் வந்து பென்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பென்ஸ். இது போல இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து ஜென்ரேஷனாக எப்படி மாறிச்சுன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பென்ஸ், இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அந்த மாதிரி அப்படியே ஜென்ரேஷன் வைஸாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்துச்சு. இதை பாருங்க மியூசியமில் வந்து குட்டி அப்படியே செட்டப்பில் வச்சுருக்காங்க. ஸோ வந்து போகலாம். என்ட்ரன்ஸில் லைட் இருக்குது. ஸோ லைட் அங்கே உள்ளே போகலாம். அங்கே ஒரு லைட் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்குது க்யூட்டாக. குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து உள்ள செட் பண்ணி இருக்குது. நீ இது உள்ள போகிறேன். அப்புறம் மேலே வந்து பெட்டு. ஆனால் இப்போ ஏறக்கூடாது. நோ என்ட்ரி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் சாப்பாடு சாப்பிடுவேன். அப்புறம் டிவி இருக்கு. டிவி மேலே இது பெட்டு. அப்புறம் இது ஏன் தெரியல, இதுக்குள்ள பேய் இருக்கும் தான் இருக்கும். ஆனால் ஓப்பன் பண்ணுங்க. நம்ம
மியூசியம்ல இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீயா நம்மளுக்கு இந்த இது போஸ்டர் தந்தாங்க. 2 இருந்துச்சு. நான் வந்து இந்த yellow சூஸ் பண்ணேன். நான் வந்து இந்த டக் எனக்கு பிடிச்சதுனால டக் சூஸ் பண்ணேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து மியூசியம்ல குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. என்ட்ரன்ஸ்ல நாங்க இன்னைக்கு ஒரு பசில் புக் கொடுத்தோம். பாத்தீங்கன்னா நமக்கு மியூசியம்ல இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. மியூசியம்ல நம்மளுக்கு வந்து டாடி